வணக்கம் நண்பர்களே. இந்த ரீல்ஸில் நம்ம பேச போகிறது ஓஆர்எம், ஜேபிஏ, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, ஹைபர்நெட். இந்த கான்செப்டில் மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜாவா எடுத்துக்கங்க. ஜாவாவில் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்னால் வந்து டேட்டாபேஸ் டேபிள்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து இந்த டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ரோக்கு வந்து ஈக்குவலண்ட்டு. அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ஒவ்வொரு காலம் அதோட மேப் பண்ணணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதோட இன்டென்ஷன் என்னென்னா, நான் வந்து வித்தவுட் ரைட்டிங் எனி எஸ்கியூஎல் கொரி, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோ, அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டோ, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ, இந்த கொரிஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் பியூராக இந்த ஜாவா ஆப்ஜெக்டை பயன்படுத்தி ஐ வாண்ட் டு டூ ஆல் டேட்டா மேனிப்புலேஷன் அகெயின்ஸ்ட் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸில் நான் வந்து இன்சர்ட் பண்ணணும், டிலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், வியூ பண்ணணும். இந்த எல்லா வேலையுமே ஜாவா ஆப்ஜெக்ட் வழியாகவே நான் பண்ணணும். அதுக்காக கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஓஆர்எம். ஓகேங்களா? ஓஆர்எம்ன்றது கான்செப்ட், அது வந்து டெக்னாலஜி கிடையாது. ஓகேங்களா? அந்த கான்செப்டை பயன்படுத்தி நிறைய ஓஆர்எம் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, ஓஆர்எம் கான்செப்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபர்நெட், எக்லிப்ஸ் லிங்க், அப்பாச்சி ஓப்பன் ஜேபிஏ, இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு பாப்புலரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பயன்படுத்தினோன்னா நம்ம எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டே பயன்படுத்த தேவையில்லை. இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஜாவா ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? we no need to write any SQL queries. இதுதான் வந்து ஓஆர்எம் உடைய பயன்பாடு. ஓகே, ஒரு ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு நம்ம டிஎம்எல் மேனிப்புலேஷனை அழகாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜாவா ஆப்ஜெக்ட் மூலமாகவே எல்லாமே பண்ணிடலாம். அப்போ எதுக்கு இந்த ஜேபிஏ? ஜேபியோட வேலை என்ன? இங்கே இந்த விஷயத்தை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தான் வந்து நிறையா மாணவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஜேபிஏன்றது ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் கிடையாது, ஓஆர்எம்மும் கிடையாது. ஓகேவா? ஜேபிஏன்றது ஒரு ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க்கை எப்படி உருவாக்கணும் என்ற ரூல்ஸு, டெஃபனிஷன் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரூல்ஸையும் டெஃபனிஷனையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஓஆர்எம்மை உருவாக்கணும். அப்படி உருவாக்கின ஓஆர்எம் தான் ஹைபர்நெட், எக்லிப்ஸ் லிங்க் அண்டு அப்பாச்சி ஓப்பன் ஜேபிஏ. ஓகேங்களா? ஒரு லேமன் ஸ்டைலில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காரையோ ஒரு டூ வீலரையோ மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சர் வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? கவர்மெண்ட்டில் சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபோர் வீலர் நீ மேனுஃபேக்சர் பண்ணுறன்னா அது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கவர்மெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த மேனுஃபேக்சரர் அந்த காரை வந்து வடிவமைக்கணும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் வந்து எந்த காரையும் மேனுஃபேக்சர் பண்ணல. கவர்மெண்ட் வந்து எந்த காரையுமே மேனுஃபேக்சர் பண்ணல. அவங்க ரூல்ஸை மட்டும் தான் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவில் இருக்க கார் மேனுஃபேக்சரர் எல்லாம் அவங்களுடைய காரை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கே ஜேபிஏலையும் இருக்குது. ஜேபிஏல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் மற்ற ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ், ஸ்டூடெண்ட் இருந்து ஜாவா கிளாஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிளோட மேப் பண்ணோன்னா அங்கே என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அனடேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஐடின்றது பிரைமரிக்கு ஐடின்னு சொல்லிட்டு ஒரு அனடேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்டிட்டி மேனேஜர் பர்சிஸ்ட், இது என்ன பண்ணோம்? அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை டேட்டா பேஸில் சேவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுடைய டெஃபனிஷன், என்டிட்டி, ஐடி, பர்சிஸ்ட், இந்த விஷயங்களுடைய டெஃபனிஷன் எங்கே இருக்குன்னா ஜேபிஏ சைடில் இருக்கும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்குன்னா ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்கும்? ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைபர்நெட், ஓப்பன் ஜேபிஏ, தென் எக்லிப்ஸ் லிங்க். இப்போ புரிஞ்சுதா ஒரு ஜேபிஏக்கும் ஓஆர்எம்க்கும் உள்ள வித்தியாசம்? ஓஆர்எம்ன்றது என்ன சொல்ல வரேன்? ஹைபர்நெட், எக்லிப்ஸ் லிங்க், ஓப்பன் ஜேபிஏ. ஓகே, ஹைபர்நெட், எக்லிப்ஸ் லிங்க், ஓப்பன் ஜேபிஏ இதெல்லாம் வந்து ஓஆர்எம் ஃப்ரேம்வொர்க் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரூல்ஸில் எங்கே இருக்குன்னா ஜேபிஏ சைடில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ எங்கே வேலை செய்யுது, ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷன் ஏபிஐ எங்கே வேலை செய்யுது, அதுக்கப்புறமா ஹைபர்நெட் ஜேபிஏ இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே வேலை செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
இங்கே அப்ளிகேஷன் கோடுன்றது உங்களுடைய ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்ட். ஒரு ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்ட்ரோலர்ஸ் பேக்கேஜ் இருக்கும், சர்வீஸ் பேக்கேஜ் இருக்கும், அப்புறம் ரெபாசிட்டரிஸ் பேக்கேஜ் இருக்கும். இப்போது ரெபாசிட்டரிஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெபாசிட்டரிஸ் பேக்கேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ரெபாசிட்டரி கிளாஸஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்மளுடைய எக்ஸாம்பிளை ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் ஐ வாண்ட் டு டூ சம் டிபி மேனிப்புலேஷன். அதாவது நான் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கான ரெபாசிட்டரி கிளாஸஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் வித் ஜேபிஏ ரெபாசிட்டரி அல்லது க்ரூட் ரெபாசிட்டரின்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரியும் க்ரூட் ரெபாசிட்டரியும் யார் கொடுக்குறா? நம்மளுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ தான் கொடுக்குது. இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ டெவலப் பண்ணது யார்? ஸ்ப்ரிங் பூட் மக்கள் தான் இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ என்ற லைப்ரரியை டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த லைப்ரரியில் இருக்கிற கிளாஸ் தான் ஜேபிஏ ரெபாசிட்டரி அண்டு க்ரூட் ரெபாசிட்டரி. இப்போது நான் என்னுடைய ஓன் ரெபாசிட்டரி கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி எக்ஸ்டெண்ட் ஜேபிஏ ரெபாசிட்டரி. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஜேபிஏ ரெபாசிட்டரிக்குள்ளே ஆல்ரெடி சில மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருக்குது. அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வியூ பண்ணுறதுக்கு. இதுக்கான எல்லா மெத்தடுமே ஜேபிஏ ரெபாசிட்டரிக்குள்ளே ரெடிமேடாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி எக்ஸ்டெண்ட் ஜேபிஏ ரெபாசிட்டரின்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி வழியாக நீங்கள் அந்த எல்லா ரெடிமேட் மெத்தடையும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த சேவ் மெத்தட் எங்கே இருக்குது? ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏல இருக்குது. இப்போ அப்படி கால் பண்ணும்போது என்ன பண்ணனா, உங்கள் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ இன்டர்னலாக உங்களுடைய ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போய் அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கான என்ன மெத்தட் டெஃபினேஷன் இருக்குதுன்னு பார்த்து அந்த டெஃபினேஷனை கால் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி கால் பண்ண உடனே அந்த ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷனுக்கான சேவ் மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஹைபர்நெட்டில் சேவ் பண்ணுறதுக்கான என்ன மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடை கால் பண்ணோம். ஓகேவா? இப்போ ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷனில் போய் சேவ்ன்ற மெத்தடை கால் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க டெஃபினிஷனை. அந்த சேவுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஹைபர்நெட்டில் இருக்கும். உங்கள் ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஹைபர்நெட்டில் இருக்க சேவ் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடை கால் பண்ணும். அப்படி கால் பண்ண உடனே உங்கள் ஹைபர்நெட் என்ன பண்ணும்? சேவ் பண்ணுறதுக்கான இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணும். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணி அந்த டேட்டாவை உங்களுடைய டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோ. ஓகே, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏன்றது நம்ம ஈஸியாக டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷன்றது ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா ஹைபர்நெட்டில் என்ன இருக்கும்? அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அங்கே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏனா என்ன, ஜேபிஏனா என்ன, ஓஆர்எம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓஆர்எம்ன்றது இங்கே ஹைபர்நெட். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஹைபர்நெட் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் பூட்டில் பை டிஃபால்ட்டாக வந்து ஹைபர்நெட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நானும் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை வந்து ஸ்ப்ரிங் பூட் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஐடி கம்பெனியில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டும் வளரும். இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்கன்னா நிறைய இன்டர்வியூஸை க்ராக் பண்ணுறதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் என்னுடைய தமிழ்கடல் யூடியூப் சேனலில் தான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். ஓகே, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் அந்த தமிழ்கடலுக்கான யூடியூப் சேனல் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள்.
என்னுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கான லிங்க்கெல்லாம் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.